Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கேக் மிக்ஸை வச்சு எப்படி கேக் பண்றதுங்கறத தான் பார்க்க போறோம். வெறும் 3 ஸ்டெப் தான். எப்படி கேக் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு எல்லாமே போட்டுட்டாங்க. என்னென்ன தேவை, எப்படி செய்யணும்ங்கறதையும் செய்த ஸ்டெப் வந்து வெறும் 3 ஸ்டெப் தான். ஈஸியா செஞ்சிரலாம். இதுக்கு என்னென்ன தேவைங்கறதையும் உங்களுக்கு பின்னாடியே போட்டுட்டாங்க. என்ன தேவைப்படும் அப்படினா தண்ணி 1 கப் தேவைப்படும் + 3 ஸ்பூன் வந்து தண்ணி எடுத்துக்கணும். ஆயில் வந்து 1/4 கப்பு, முட்டை வந்து 3 முட்டை எடுத்துக்கணும். இது 3 மட்டும் போதும். இப்போ நான் ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 3 முட்டையுமே நல்லா பீட் பண்ணிடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கேக் வந்து சாஃப்டாக வரும். ஸோ நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் 1/4 கப் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ 1 கப் தண்ணி, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பீட் பண்ணிடலாம். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற மிக்ஸ் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை ஒரே தடவையாக ஆட் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் கட்டி உழுவாமல் இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். இதில் வந்து நம்ம முட்டை போட்டிருக்கிறதுனால வெனிலா எசன்ஸ் அது மாதிரி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மிக்ஸ்லேயே இருக்கும். சுகர் கூட இதில் ஆட் பண்ண தேவையில்லை. எல்லாமே இந்த மிக்ஸ்லேயே இருக்கிறதுனால இந்த மிக்ஸு, தண்ணி, அதுக்கப்புறம் எண்ணெய், முட்டை மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ இது நல்லா பீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இப்போ கேக் வந்து சூப்பராக ரெடி ஆக போகுது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துட்டு அந்த பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஸ்ப்ரெட் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாவு, இந்த மிக்ஸு, இது கேக் மிக்ஸையே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை மிக்ஸை ஊற்றிடலாம். இதை நீங்கள் ஆயில் ஆட் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் ஒட்டி வரும். இது ஒட்டாமல் வரதுக்காக தான் இதை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ப்ரீ ஹீட் வந்து நான் 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ப்ரீ ஹீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கேக் வைங்க. இப்போது ப்ரீ ஹீட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ கேக் செட் பண்ணுறேன். இதில் வந்து என்ன டைமிங்கில் வைக்கணும், எவ்வளோ ஹீட் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பாக்ஸ் பின்னாடியே போட்டிருக்கோம். அதை மென்ஷன் பண்ணதை பார்த்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் 20 மினிட்ஸ் செட் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பரான கேக் ரெடியாக இருந்துச்சு. இப்போது சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா வெந்துருச்சு அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு நைஃப் எடுத்து குத்தி பார்க்குறப்ப அதில் வந்து எதுவுமே ஒட்டாமல் இருந்துச்சுன்னா சூப்பராக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கேக் ஒட்டாமல் வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஆயிலும் பவுடர் யூஸ் பண்ணதுனால கேக் வந்து ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. இப்போது கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆர்டினரியாக பண்ணுறப்ப மைதா மாவு, கொக்கோ பவுடர் அது இதுன்னு ஆட் பண்ணுறதுக்கு இந்த மிக்ஸ் வந்து பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருந்துச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கோட மிக்ஸ் வந்து ஆன்லைன்லேயே நிறையா விற்கிது. நான் அதோட லிங்க்கை வந்து கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.